Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. We are 3 daughters. அப்பாக்கு கடைசி குழந்தை தான் வந்துட்டு ரொம்ப செல்லம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்ன பண்ணலாம்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லலை, பட் அதுக்கப்புறமா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா அதை பற்றி யோசிச்சு he sent a big voice note. அவ கண்டிப்பா நல்லா வருவா அப்படின்ற ஒரு அன்வேவரிங் சப்போர்ட் அப்படின்றது டெஃபினெட்லி ஃப்ரம் அம்மா அண்ட் நாட் ஃப்ரம் அப்பா. அப்பா is a person who keeps work at work and family na family தான். He will not mix both. I mean irritated-ஆ இருக்காரு இல்ல டென்ஷனா இருக்காருன்னா அது அவருக்குள்ள ஓடுறது தெரியுமே தவிர he will not tell that outside. Like அவர் ஏதாவது அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு, எனக்கே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தான் தெரியும். ஒரு 6 மாசம் கொடுத்தா ஐ நீட் டு டூ அ கம்ப்ளீட் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். எனக்கே கோவலா வந்திருக்கு, எதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், நான் தான் நல்ல பையன் தானே சொல்றேன் அப்படின்லாம் கூட நான் நினைச்சிருக்கேன் ஒரு சில டைம். பட் அட் த சேம் டைம் வித் மை ஹஸ்பண்ட் லவ் பண்ணும் போது வந்துட்டு இருக்கிற பர்சன் வேற, பட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் மாமியார் பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க சாப்பிட போனாலே வந்துட்டு என்னடா இது நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்றோம் பட் வந்துட்டு குழந்தை கன்சீவ் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட லைஃப் கோச் மாலிகா ரவிக்குமார் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். வீட்டில் நீங்க எவ்வளவு பெட்டு அப்பாக்கு? We are 3 daughters and first நான் தான் ரொம்ப பெட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தங்கச்சி. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் அந்த கடைசி குழந்தை தான் வந்துட்டு ரொம்ப செல்லோன்னு. ஸோ ஷீ இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் எவ்ரிபடி. அவ தான் பெட்டு. 3 பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது அப்பா என்னென்ன விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்தாரு உங்களை? எங்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆகணும், எங்களுக்குன்னு வந்துட்டு கரியர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை வந்துட்டு படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அப்பா வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு அந்தந்த விஷயத்த கரெக்டாக கொடுத்துட்டாரு. லைக் எஜுகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி எங்கள் சாய்ஸுக்கு என்னவோ அதை வந்துட்டு அவர் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. பட் அதை ஒரு பெரிய ஃபோக்கஸாக அவர் வச்சதே கிடையாது. என்றைக்குமே வந்துட்டு எங்களுடைய கேரக்டர், எங்களுடைய குணம் நல்லா இருக்கணும், என்றைக்குமே வந்துட்டு ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான். யூ ஷுட் பி அ வெரி கைண்ட் பர்சன் அண்ட் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ஒரு ஜட்ஜும் பண்ணக்கூடாது, ஹர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணார். ஸ்கூல் டைமில் வந்துட்டு அப்போ அப்பா வந்து நிறைய படங்கள்லையும் நடிச்சிட்டு இருந்திருந்தார் இல்லையா? அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்கூல்ல ஒரு செலிபிரிட்டி கிட் அப்படின்னு எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? ஒரு நாள் கூட என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ அந்த மாதிரி நான் ஒரு வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. அது ஸ்டாஃபாக இருக்கட்டும், என்னோட படித்தவங்களா இருக்கட்டும், ஆல் ஆஃப் அஸ் வேர் நார்மல். லைக் இதனால வந்துட்டு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. எப்பனாவது வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மேபி கேட்டிருக்காங்க. லைக் வந்துட்டு உனக்கு இந்த படத்தோட கதை தெரியும் தானே, நீ இந்த படத்தை பார்த்துருப்ப தானே, அந்த மாதிரிலாம் கேட்பாங்களே தவிர மித்தபடி நத்திங். நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா வந்து ஏன் உங்களை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து உங்களை எல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு அப்பாவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கான ரீசன் ஏதாவது சொல்லியிருக்காரா? இதனால தான் பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்கும் எனக்கு. லைக் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். பட் ஒரு சிலது ஐ மை செல்ஃப் செட் நோ. லைக் இல்லை வேணாம், அப்பா எப்படியும் ஒத்துக்க மாட்டாருன்னு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்துட்டு அப்பா கிட்டே போய் கேட்டேன், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்ன பண்ணலான்னா. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லலை, பட் அதுக்கப்புறமா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா அதை பற்றி யோசிச்சு he sent a big voice note on why this is not the right thing for you. நீ போயிட்டு இருக்க பாத் வேற, you are doing a good job, கோச்சிங் இந்த மாதிரிலாம் நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, ஸோ கீப் கோயிங் அந்த ஃபீல்டில். லைக் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஐ ஸ்டில் சூஸ் டு பிலீவ் தட் இட் இஸ் அ குட் திங் ஃபார் மீ அப்படின்ட்டு நானும் ஐ லெட் இட் கோ. நாட் வித் பெரிய ரிக்ரெட்டோட அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் ஐ பிலீவ் தட் ஓகே இஃப் ஹீ சேயிங் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இட்ஸ் ரைட் ஃபார் மீ அப்படின்ற ஒரு பிலீஃப்ல ஐ ஜஸ்ட் லெட் இட் கோ. அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட்? அப்பா சொல்ற மாதிரி ஓகே அப்பா என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அம்மாவும் சில அட்வைஸ்லாம் கொடுக்கறது உண்டா? நானுமே அம்மா நான் இந்த படிப்பு படிக்க போறேன், நான் லைஃப் கோச் ஆக போறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் கோச்னா என்னன்றது கூட தெரியாது. பட் அப்போலேருந்தே ஷி கெப்ட் சப்போர்ட்டிங். நீ இதில் நல்லா வருவேன், பண்ணுன்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்கள் சொன்னா கூட ஷி வில் சப்போர்ட். அம்மா நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் அதை பண்ண நினைக்கிறேன், நான் ஒரு பெயிண்டிங் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டோல்ட் ஹர் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே ஷி வில் பி லைக் வெரி சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் அப்பா இஸ் த பர்சன் ஹூ வில் ஆல்வேஸ் கொஸ்டின் லைக் இது எதுக்கு, அது எதுக்கு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அப்பா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர நெகட்டிவிட்டியை சொல்வார். அவர் அதுக்குமே அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார். அது என்னன்னா, நான் இதை சொல்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த உண்மை ரியாலிட்டியை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு. விச் ஹாஸ் ஆல்சோ பின் ஹெல்ப்ஃபுல். என்னோட கரியர்லேயே அதுவும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த கண்ணை மூடிட்டு என் பொண்ணு வந்துட்டு இதுல போனானா ஷி வில் பி சக்ஸஸ்ஃபுல், ஐ வில் ப்ரே ஃபார் ஹர், அவ கண்டிப்பா அதில் நல்லா வருவா அப்படின்ற ஒரு அன்வேவரிங் சப்போர்ட் அப்படின்றது டெஃபினெட்லி ஃப்ரம் அம்மா அண்ட் நாட் ஃப்ரம் அப்பா. அம்மா தான் அந்த அளவுக்கு ஒரு அன்வேவரிங் சப்போர்ட் வந்துட்டு ஷி வில் கிவ். வீட்டில் டிஸ்கஸ் பண்ணது உண்டு அப்பா? ஸோ இந்த ஸ்டோரி பண்ண போறேன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இங்கே நம்ம கிட்ட இருந்தா ஸோ அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்த வரைக்கும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல பெருசா. இப்பயுமே ஹி டஸ் நாட், பட் நவ் ஹி இஸ் அ பிட் பெட்டர். எதனாச்சும் வந்துட்டு சொல்றாரு லைக் இது இப்படி அது அப்படின்னு, ஹி வில் கிவ் அப்டேட்ஸ். பட் அப்பா இஸ் அ பர்சன் ஹூ கீப்ஸ் ஒர்க் அட் ஒர்க் அண்ட் ஃபேமிலினா ஃபேமிலி தான். he will not mix both. I mean irritated-ஆ இருக்காரு இல்ல டென்ஷனா இருக்காருன்னா அது அவருக்குள்ள ஓடுறது தெரியுமே தவிர he will not tell that outside. Like work பத்தி he will not at all talk at home. He always has that habit. அவர் என்னைக்குமே ஒர்க் பத்தி பேசவே மாட்டாரு. சூப்பர். வீட்ல வந்து அப்பா தான். யா, அவர் ஏதாவது அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் சம் மூவி அவர் பண்றது வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தான் தெரியும். அப்ப வந்துட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி இந்த படம் நீங்க பண்றீங்களா? ஆமா அப்படின்னாரு. ஸோ நானே அந்த நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? நான் லவ் மேரேஜ். அப்பா லவ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே? அம்மா இஸ் வெரி லைக் கன்வென்ஷனல், ரொம்ப யூனோ ஆர்த்தடாக்ஸ். ஸோ ஷீ வாஸ் இனிஷியலி சேங் ஐயோ என்னது இது அந்த மாதிரிலாம், அன்டில் ஷீ சா மை ஹஸ்பண்ட் அண்ட் அவர் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்குற வரைக்கும் தான். இன்னைக்கு வந்துட்டு ஷீ அடோர்ஸ் ஹிம். ஸோ அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அது வரைக்கும் தானே தவிர அதுக்கப்புறம் திங்ஸ் வேர் ஓகே. அப்பா ஹாஸ் ஆல்வேஸ் பின் திஸ் பர்சன் ஹூ வாஸ் லைக் உங்களுக்கு யாராவது பிடிச்சா கூட வந்து சொல்லுங்க, அந்த மாதிரி பர்சனாக தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ ஐ டோல்ட் ஹிம் அண்ட் ஹீ டோல் மீ கிவ் மீ 6 months. ஸோ எனக்கு ஒரு 6 மாதம் கொடுத்தா ஐ நீட் டு டூ அ கம்ப்ளீட் யூனோ ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. லைக் வந்துட்டு அந்த டைமில் இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கே கோவலாக வந்திருக்கு. எதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், லைக் நான் தான் நல்ல பையன் தானே சொல்கிறேன் அப்படின்லாம் கூட நான் நினச்சிருக்கேன் ஒரு சில டைம். பட் அட் த சேம் டைம் யூனோ டுடே பீங் அ மாம் டு அ டாட்டர், I will definitely say that that's the right thing. I mean அன்னைக்கு கூட I knew it was the right thing. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு யூனோ லைக் நான் தப்பாக சொல்ல மாட்டேனே அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு the boy and his character is very important and அதுக்கு equal importance to the family. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு if you're getting married to someone, அவங்க family should be very good அப்படின்வாங்க. ஸோ only after he was convinced about my in-laws, ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்லாம் பார்த்த பிறகு தான் he said okay. நமக்குன்னு ஒரு பாத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைஃப் கோச் அப்படிங்கிறது கையில் எடுத்தது எதனால? எல்லா இடத்துலையுமே ரொம்ப பேம்பர்டு டு an extreme. லைக் வந்துட்டு நாங்கள் வீட்டு கேட்டை தாண்டினது கிடையாது, எங்கேயுமே போக விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோன்னா வந்துட்டு ஃப்ரெண்டை இங்கே வர சொல்லு, நீ போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெரி ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கவே வந்துட்டு யூனோ ஐ திங்க் அந்த ஒரு உலகத்துக்குள்ளே முடிஞ்சு நோ எக்ஸ்போஜர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு so many places, you're meeting multiple people. ஸோ இந்த எக்ஸ்போஜர் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? But I did not have that kind of an exposure. None of us. I think my younger sister is pretty okay. But நானும் என்னோட எல்டர் சிஸ்டர்லாம் எனக்கும் மேலே ஒரு எக்ஸ்போஜரே இல்லாமல் வளர்ந்துட்டு அந்த இம்மெச்சூரிட்டியோட இருந்துட்டு அந்த கல்யாணம் ஆன பிறகு வந்துட்டு ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணும் போது வந்துட்டு இட் வாஸ் அ ஷாக்கர் ஃபார் மீ. உங்களுக்கு புரியுதா? லைக் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ வந்துட்டு யூனோ டு ஃபேஸ் ரியல் வேர்ல்டு வாஸ் அ வெரி ஹியூஜ் ஸ்டெப் ஃபார் மீ. லைக் வந்துட்டு ஒரு ஓகே இன்னைக்கு நான் ஒரு ஒய்ஃப், இன்னைக்கு நான் ஒரு வீட்டு மருமக. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் எப்படி பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாஸ் வெரி வெரி நியூ டு மீ. அதனால அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு? ப்ராப்ளம்னு கிடையாது, பட் யூனோ லைக் சின்ன சின்ன விஷயங்கள். ஈவன் வித் மை ஹஸ்பண்ட், நீங்கள் லவ் பண்ணும் போது வந்துட்டு இருக்கிற பர்சன் வேற, பட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்துட்டு இனிஷியலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும், பெருசாக இருக்கும். லைக் ஒரு சாப்பாடு சர்வ் பண்ணுறதுலேருந்து கூட வந்துட்டு லைக் அப்பா எப்படின்னா ஹீஸ் அ பர்சன், அவருக்கு யாருமே சர்வ் பண்ணக்கூடாது. அவர் வந்துட்டு எனக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வச்சுருங்க அந்த மாதிரி. அண்ட் அவரை பார்த்து நாங்கள் எல்லாருமே அப்படிதான். எங்களுக்குலாம் யாருன்னா சர்வ் பண்ணுறதுலாம் இல்லை. பட் யூனோ மை ஹஸ்பண்ட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். இது நான் சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ வெரி பேசிக் எக்ஸாம்பிள், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ he comes from a different expectation இல்லையா? தட் எனக்கு வந்துட்டு அதுவே எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிட போனாலே வந்துட்டு கூட நின்று இப்போ வரைக்கும் அப்படிதான் சர்வ் பண்ணி she will make sure all of us have had our food. அந்த கடைசி பாயசம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களான்றதை பார்த்துட்டு தான் அவங்க சாப்பிடவே உட்காருவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அவங்க அப்படியே ஐ லைக் தட். இன்ஃபேக்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. we are like just like suit yourselves, அவ்வளோதான். just like take whatever you want அந்த மாதிரி. So I mean I like both, but this was very attractive to me because it's new. So but எனக்கு அது பண்ண முடியல. என் ஹஸ்பண்டுக்குலாம் வந்துட்டு ஹலோ நானும் உட்காந்து சாப்பிடணும், யூனோ ஐ வாஸ் இன் தட் zone. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா
ஐ திங்க் பெரிய பெரிய விஷயங்களை விட கல்யாணம் ஆன புதுசில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை இன்னுமே அஃபெக்ட் பண்ணும். இன்னுமே உங்களை வந்துட்டு யோசிக்க வைக்கும், என்னடா இது நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண தெரியலையா என்ன ஏதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணாதது. இப்போ இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நானும் மீட் பண்ணாமல் இருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மீட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு தான் வாழ்க்கையை வாழ தெரியல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு யூனோ ஒரு 3 years ஆஃப் வெயிட்டிங் பீரியட்க்கு அப்புறமா வந்துட்டு ஐ கன்சீவ் மை பேபி. ஸோ அந்த அந்த வெயிட்டிங் பீரியட் 3 yearsன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த கடைசியாக ஒரு 1 year வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். என்னடா இது நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், பட் வந்துட்டு குழந்தை கன்சீவ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பை காட்ஸ் கிரேஸ் லைக் ஒரு மேஜிக் பேபி மாதிரி சடன்லி ஷீ ஜஸ்ட் கன்சீவ்ட் அண்ட் ஷீ கன்சீவ்ட் இன்டு மை வூம் அண்ட் அதுக்கப்புறமா ஐ ஹேட் மை டெலிவரி. ஸோ அந்த அந்த டியூரிங் த ப்ரெக்னென்சியுமே வந்துட்டு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர். அது எப்படின்னா எவ்ரி மார்னிங் நான் எந்திரிப்பேன், எனக்கு வந்துட்டு பால்பிட்டேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா லைக் வந்துட்டு தேவையில்லாமல் பயப்படுவேன். உங்களுக்கு புரியுதா? அந்த இமேஜினரியாக வந்துட்டு நிறைய பெண்கள் மெயினாக இமேஜினரியாக நிறைய பயப்படுவோம். இப்படி நடந்துருமோ, எனக்கு வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம வந்துட்டு தும்பனா கூட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, அந்த மாதிரி இட் வில் ஆல்வேஸ் பி அரௌண்ட் த பேபி. குழந்தை நல்லபடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும் இல்லையா, இந்த மாதிரி 5 months வந்துட்டு பேபி அபார்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது கதைகள் கேட்க கேட்க அது இன்னுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணி ரொம்ப நான் பயத்திலே இருந்தேன். இன்ஃபேக்ட் என் கைனகாலஜிஸ்ட், ஷீ இஸ் அன் அமேசிங் கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்க பேர் டாக்டர் நிர்மலா ஜெய்சங்கர், அப்போலோவில். ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு வந்து ஒரு 1 week I'll be happy because அவங்க தான் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி நினைக்கிற, you're absolutely fine அப்படின்னு அவங்க ரொம்ப அஷூரிங்காக சொல்லுவாங்க. பட் அந்த 1 week தான் அது தாங்கும். அதுக்கப்புறம் அகெயின் I'll go back into this. ஒரு பேபி மூவ்மெண்ட் இல்லைனா கூட என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு நான் வந்துட்டு ரஷ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் லெட்ஸ் see the baby. அப்புறம் அங்கே ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணியிருந்த போது பார்த்தா பேபி மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ மூவ் பண்ணுது பண்ண அவர் இதை தான் நானும் சொன்னேன். லைக் லைக் அந்த அளவுக்கு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. அண்ட் எல்லாருமே இதை வந்துட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் பார்த்தாங்க, முட்டாள்தனமா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தாங்களே தவிர, when it's happening inside of you, அதுக்கு வந்துட்டு யாரு என்ன லாஜிக்கல் ஆன்சர் கொடுத்தாலுமே நம்மளால அதை எடுத்துக்க முடியாது. நம்ம பயம் தான் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ அப்படி பார்த்தா நம்ம ரோலர் கோஸ்டரில் உட்காடுறோம். we know we will reach safe, but aren't we having that anxiety? அந்த மாதிரி we know we will reach safe, but அதுக்கு நடுவில் வந்துட்டு இல்லை நீ தைரியமாக கேஷுவலாக உட்காரணும்னா நாட் பாசிபிள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், டு ஈச் தேர் ஓன். ஸோ அதுக்கப்புறம் ஐ டெலிவர்ட் மை பேபி அண்ட் பேபி டெலிவர் ஆகி கரெக்டாக 12 days வந்துட்டு லாக்டவுன், கோவிட்டுக்குள்ளே போயிட்டோம் எல்லாருமே. ஸோ அது வந்துட்டு இன்னுமே ஒரு பெரிய ப்ரெஷர் ஆயிடுச்சு. பிகாஸ் யாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட்னா என்னன்னே தெரியல. ஸோ அதை தாண்டி வந்துட்டு லைக் லைக் இப்போ இந்த கோவிட்லேருந்து பேபியை நம்ம எப்படி வந்துட்டு பார்த்துக்க போகிறோம், நமக்கு வந்தால் பரவாயில்ல, பட் பேபிக்கு வந்தால் என்ன பண்ணுறது, பிகாஸ் ஷி வாஸ் ஸோ டைனி, ஷி வாஸ் ஒன்லி லைக் 11-12 days old இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஐ வாஸ் திங்கிங் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. ஸோ எவ்ரிபடி ட்ரை டு கன்சோல் மீ லைக், இல்லை ஒன்றும் இல்லை, யூர் ஃபைன், நீ இவ்வளோ நாள் ஆசைப்பட்டதே ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு, ஐ ஆல்சோ ஹாவ் அ டாட்டர், ஸோ அதனால யூர் ஃபைன் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் லைக் ஐ வாஸ் நாட் ஓகே, அது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்துட்டு சரி ஓகே, லைக் இப்படியே இருந்துட்டே இருந்தால் வந்துட்டு வேலைக்கு ஆகாது, ஐ ஷுட் டூ சம்திங் அபவுட் மை லைஃப் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு நான் வந்தேன். ஸோ அப்படி வரும்போது தான் நான் நிறைய மென்டர்ஸ் கிட்ட வந்துட்டு படித்தேன். ஸோ அது ஒன்றுத்தையும் படிக்க ரொம்ப பக்குவப்பட்டேன்னு நான் சொல்லலாம். ஐ பிகேம் அ மோர் வைசர் பர்சன். இன்னுமே வந்துட்டு ஓகே லைஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அபவுட் லைஃப் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அதனால என் லைஃப் ரொம்பவே அழகாக மாறுச்சு. ஸோ இதை நான் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு என்ன ஆச்சு, ஐ காட் அ ரியலைசேஷன். அதாவது இன்னொரு சைடில் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் சும்மா லைக் ஒரு டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே ஐ ஹாவ் திஸ் எபிலிட்டி டு டாக் வெல் அண்ட் ஒன் சைடு ஏ லைஃபை மாறி இருக்கு. ஸோ ஐ ஆல்சோ நியூ தட் மெனி விமென் நீடட் திஸ், எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்க விமெனுக்கு. ஆனால் இந்தியாவில் இதை பற்றியான நாலேஜ் ரொம்ப கம்மி, இப்போ தான் கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது. மித்தபடி இதோட நாலேஜ் ரொம்பவே கம்மி. நான் படித்தது வந்துட்டு இந்தியன் மென்டர்ஸ்கிட்டையும் படிச்சிருக்கேன், அப்ராட்லேயும் படிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப கம்மின்னு தெரிஞ்ச பிறகு தான் ஓகே லைக் நம்ம வந்துட்டு இதை பண்ணுவோம், லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை. ஐ மீன் இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு, பட் நான் ஆரம்பிக்கும் போது
ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம், இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஆரம்பிச்சேனே தவிர அன்னைக்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷனோட ஸ்டார்ட் பண்ணனான்னு கேட்டால் கிடையாது தான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிகேம் அ லைஃப் கோச். இப்போ லைஃப் கோச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? வீட்டில் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான டிப்ரெஷன்லாம் இருந்திருக்கோம். டக்குன்னு போய் ஒரு அட்வைஸ் கொடுக்குறோங்கும் போது அது கொடுத்தீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்னன்னா நான் வந்துட்டு இட்ஸ் அ குட் கொஸ்டின். பட் வந்துட்டு எனக்கே ஒரு பாலிசி, அது என்னன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ. அது வந்துட்டு என்னுடைய பாலிசி தாண்டி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதுதான் சொல்லுவேன். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ ஃபீல் தே நோ மோர் அபவுட் யூ அண்ட் ஹவ் யூ வேர் இன் த பாஸ்ட் இல்லைங்களா? இப்போ என்னே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட இல்லை இந்த விஷயத்துக்குலாம் அழாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று தோணும். என்னன்னா நானே எந்த அளவுக்கு அழுதுருக்கேன்றதை அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அது தோணும், ஓ இவளே அப்படிதான் இருந்தா இன்னைக்கு சும்மா ஏதோ வந்து பேசுறா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? ஸோ தே நோ so much about you and I feel ஒரு பாயிண்ட்ல there will be no point in this advice. உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம ஜென்யூனாக சொல்லுவோம், பட் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ ஐ ஃபீல் பெட்டர் டு அவாய்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் when it comes to coaching is what I feel. Yeah. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.